ஜூலியட் சீசருக்கும் மார்க் ஆண்டனி என்ன கிடைச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சக்கர் இருக்கு, ட்ரையாங்கிள் லவ்வா. எனக்கு இந்த கதை ஃபுல்லா தெரியாது, ஜூலியட் சீசர் கதை தெரியாது, மார்க் ஆண்டனி கதை தெரியாது. நிறைய மேதாதிகள்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி பெண்கள் வெறும் அழகா இருந்தா மட்டும் நடக்காது. பெண்கள் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இவங்கெல்லாம் பவர்ல இருந்திருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. நீ உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ண, நீ உன்னோட இந்த கூட்டத்துல கூட்டமா நீ அங்க விட்டு கத்திட்டு கோடி கோடியா இவரு சம்பாதிச்சுட்டு முத்தராட்ச கொட்டையை போட்டு இவரு சம்பாதிச்சு போயிட்டாரு. கதையில முன்னாடி போயிட்டீங்க. நான் வந்து இந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன். இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜூலியட் சீசர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜூலியட் சீசர் அப்படின்னு போட்டு சைட்ல வந்து ஆண்டனி, மார்க் ஆண்டனி அப்படின்னா இவங்களுக்குள்ள கனெக்ஷன். அதாவது நீங்க வந்து உங்க டீமுக்கு சொல்லிக் கொடுக்க உங்க டீம் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க திடீர்னு அதுல இருந்து ஒருத்தர் பெருசா உருவாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பேர் வந்து ஜூலியட் சீசர் அண்ட் மார்க் ஆண்டனி. அப்புறம் வந்துட்டு சால் டேவிட், அப்புறம் இன்னொருத்த வந்துட்டு ஏன்னா இது மத்தெல்லாம் பெரிய பேர். ஸோ ஜூலியட் சீசர் அண்ட் மார்க் ஆண்டனி அப்படின்னு வந்துச்சு. ஜூலியட் சீசர் வந்து ரொம்ப பேரைப்பட்டிருக்கு, ஏன்னா மார்க் ஆண்டனி உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அவங்க பேக்க சொன்னேன். அவங்க அந்த நம்பர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜூலியட் சீசருக்கும் மார்க் ஆண்டனி என்ன கனெக்ஷன்னா அவங்களுக்குள்ள ஒரு சக்கர் இருக்கு, ட்ரையாங்கிள் லவ்வா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கேன், ஜூலியட் சீசர் படிச்சிருக்கேன். ஆனால் மார்க் ஆண்டனி உள்ள கதையில் இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். ரெண்டாவது வந்து எனக்கு என்னன்னா இதை படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்தேன். நான் என்னைய மாதிரி அரை ஆள் ஏதாவது படிச்சுட்டு ஏய் ஜூலியட் சீசருக்கு மார்க் ஆண்டனிக்கு சக்கர் இருக்குடே, இவங்களாம் 3 பேர் லவ் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு நான் சும்மா இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக படிக்காமலே சும்மா நான் ஒரு பொருளை கிளப்பி விட்டுறலாம். இன்னும் எனக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரியாது, ஜூலியட் சீசர் கதை தெரியாது, மார்க் ஆண்டனி கதை தெரியாது. நிறைய மேதாதிகள்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சும்மா ஒரு பொருளை கிளப்பிட்டேன்னு வைங்களேன். ஜூலியட் சீசருக்கு லவ்வர் வந்து மார்க் ஆண்டனி, அவங்க 3 பேர் ட்ரையாங்கிள் லவ். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மார்க் ஆண்டனி மனசுலேருந்து ஜூலியட் சீசர் போகவே இல்லையா. எங்கேயோ ஒரு இடத்துல படம் எடுக்கிறதுக்கு ஜூலியட் சீசர் வந்து மார்க் ஆண்டனி சப்போர்ட்டில் தான் அந்த நாட்டை ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, ஏன் உலகத்திலே ஜூலியட் சீசர் இவங்க தான் வந்து லவ்வரா, உலகத்திலே ஜூலியட் சீசர் தான் அழகியா, ஏன் வந்து ரோமியோ ஜூலியட் இவங்க அழகிய வந்து இந்த அழகியும் இந்த லவ்வரும் காலங்காலமா ஜென்ரேஷனா எத்தனை வருஷம் 1337 பிசி அப்போ உள்ளது இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுறாங்க? 4140 பிசி பிஃபோர் கிரைஸ்ட் அந்த வருஷத்துல உள்ளத ஒரு லவ் ஸ்டோரியை இன்னைக்கு வரைக்கும் எப்படி பேசுறாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு தோன்றது என்னன்னா, பெண்கள் அழகா மட்டும்தான் காணாது. ஏன் ஜூலியஸ் சீசர் இவங்களை தவிர வேற பெண்கள் அழகாவே இல்லையா? இல்லாட்டா அதுக்கப்புறம் யாரும் லவ் பண்ணவே இல்லையா? தெரியல. எனக்கு ஏன்னு சொல்றேன், எனக்கு தோணுதான். நான் வந்து இவ்வளவு ஃபுல்லா படிக்கல. அப்ப ரோமியோ ஜூலியஸ் சீசர்லாம் பெண்கள் வெறும் அழகா இருந்தா மட்டும் நடக்காது. பெண்கள் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இவங்கெல்லாம் பவர்ல இருந்திருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. உலக அழகி டயனா பத்தி இன்னும் பேசுறதுக்கு காரணம் என்ன? அவங்க உலக அழகி தவிர பவராக இருந்திருக்காங்க. வெறும் மூஞ்ச ஸ்கின்னு கேரை பண்ணிட்டு மூஞ்சி தடவிக்கிட்டு பவுடரை போட்டுக்கிட்டு நீ அழகியா இருக்க ஃபிட்டை வச்சுட்டு உலக சிலிப்பு காட்டிக்கிட்டு அழகா இருந்தேன்னா ஒன்னையும் உலகம் மதிக்காது. பெண்ணே நான் ஒன்ன சொல்றேன், பெண்கள் பவர்ஃபுல்லா இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், இறங்கி அடிக்கணும், அந்த ஆளணும், அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும். அப்பந்தான் ஒன்னா வந்து ஜென்ரேஷனை பேசுவாங்க. அழகை வச்சு எவனும் பார்க்க மாட்டான். எவனை கட்டினியோ அல்லது 2-3 பாய் ஃப்ரெண்ட் தான் அவனோட கதை முடிஞ்சு போச்சு. உன்னைய பத்தி யாருக்கும் தெரியாது.
ஆனால் நீ பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஜென்ரேஷன் அவனை பற்றி பேசப்படும் அப்படின்னு பார்த்தேன். அது மாதிரி பசங்க எப்படி நமக்கு 2-3 ஆளுன்னு சொல்லாமோ அது மாதிரி கிளியோபட்ரா அப்படி ஒரு நமக்கும் ரைட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது படிச்சுட்டு அரைங்குறையும் இப்போ நம்ம இப்படி என்னைய மாதிரி கிளியோபட்ராக்கு இவங்களுக்கு இன்னொரு லவர் இருக்காடா, இவங்களாம் 6 கண்டனிக்குள்ளே சக்கை இருந்திருக்கு, 3 பேர் லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி விட்டுட்டேன்னா நாளைக்கு இதை படித்து அவருக்கு 3 அவங்களுக்கு ஒரு சக்கர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு லவர் இருக்காங்க, இவங்களுக்கு அப்படின்னு அது தலைமுறையாக பேசிட்டே போவாங்க மக்கள். சுரேச்சலம் சொல்லியிருக்காருப்பா, அவர் எவ்வளோ புக் எடுப்பார், அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்சம் கழிச்சு சுரேச்சலம் பேரும் இவங்களுக்கு லவர் இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருந்துச்சு, இவங்களுக்குள்ள 3 ட்ரையம் இருக்கு, அதுன்னு காலங்களும் சொல்லிட்டு போவோம். நான் என்ன யோசிக்கேன்னா இப்படி தானே நமக்கு எவ்வளோ விஷயம் சேர்ந்துருக்கும். என்ன மாதிரி யாராவது அரையங்களையும் படி சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ காலத்துக்கு போய் சேரும் அப்படின்னு அந்த 2 பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. 3வது பாயிண்ட் நேற்று கேப்டன் மில்லியனியர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குள்ள படம். அப்புறம் பார்த்தா விஜய் கார்த்திக்னு ஏதோ படம், என்னமெல்லாம் படம் வந்திருக்கு. நான் சும்மா யூடியூப்ல உட்காந்துட்டு நிறைய படம் வந்திருக்கு, ட்ரெய்லர் ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கர ஷாக்கிங் என்ன அப்படின்னா மில்லியன் வியூஸ் அவர் பேசினது கேட்கறதுக்கு. ஒருத்தன் தலைவா அப்படின்னு அங்க ஒருத்தன் இன்னும் தீயா நிக்கானவன். இவனெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் சேர் போட்டு அங்க நிக்க வச்சு கத்த விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஆக்டர் அவங்க பெரிய ஆளுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒயிட் ஷேர் போட்டு அதில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் அவரோட படம் பண்ணுறதுல பெரிய பிஸியாகி அவர் பேசிட்டு நான் அப்படி நான் இன்னும் அந்த பீச் கேட்கல அப்படி அவர் பேசுகிற கூட்டம் இருக்கு. இவன் பின்னாடி கிடக்கலாம், அவன் கத்திட்டு கிடக்கான். ஏன் கவலையெல்லாம் அட பாவி, நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண, உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ண, நீ உன்னோட இந்த கூட்டமாக நீ அங்கே விட்டு கத்திட்டு இருக்க தெரியுமா, தனுஷ் என் தலைவா அப்படின்னு கத்திட்டு இருக்கலாம். நான் எல்லா தலைவரும் சொல்கிறேன், விஜய் தலைவர், அது தலைவர், தலைவர், எல்லா தலைவரும் நான் சொல்கிறேன். நீ அங்கேருந்து கத்திட்டு இருக்கலாம், உன் வாழ்க்கையை நேடா முன்னேறும். நீ என்னைக்கு இந்த ஒயிட் சேர்லேருந்து உட்கார போற, நீ என்னைக்கு பின்னாடி இந்த சேர்லேருந்து நீ அந்த மேடையில் பேச போற. இவரு கோடி கோடியா இவரு சம்பாதிச்சுட்டு முத்தராட்ச கொட்டையை போட்டு இவரு சம்பாதிச்சு போயிட்டாரு. உனக்கு நீ படம் பார்க்கறதும் போஸ்டர் வைக்கிறதும் கடைசியில இருந்து கூட்டத்தில் கிடந்து அந்த கத்துக்கிடுறதும் அதை கேமராமேன் ஜூம் பண்ணி அவங்க ஜூம் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. என்ன தீவிரமாக கத்துறான் பாருங்க அப்படின்னு. பாவமா இருக்கு, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், அந்த மக்கள் எங்க போயிட்டு இருக்காங்க. இவன் வாழ்க்கையை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் தலைவன் வாழ்க்கையை பத்தியும் படத்தை ஓட்டுறதும் கோடியா சம்பாதிக்க பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கான். நான் இவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் நீ என்னக்கடா வருவ, நீ கத்திட்டு இருக்க, உன்னை சுத்தி ஒரு கூட்டம், நீ தலைவன் ஆகுறது, நீ இந்த மாதிரி வெள்ளச்சேர்ல முன்னாடி இருந்து உட்கார்றது, நீ அது எப்போ அல்லது இந்த மாதிரி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க என்னைக்காவது எனக்கு இவ்வளவு ரசிகர் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னது, இவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னது, அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சாங்களா? இல்லை. அப்படியே வந்தாலும் அப்படியே அவங்க தலைவனை வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணி பண்றாங்க. நேற்று யாரோ விஜய் தூத்துக்குடியில அனாதாசிரமுக்கு சாப்பாடு கொடுக்குறது பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேரும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பின்னாடி விஜய் போட்டோ வச்சுட்டு இப்படி குடியேறி போறான். சாப்பாடு போட்டு சரியா, அதான் விஜய் போட்டோ பக்கத்துல வச்சுட்டே போறீங்க. எனக்கு தெரியாது இது விஜய் தெரிஞ்சு பண்ணாரா, விஜய்க்கு தெரியாம எல்லாம் பண்றாருன்னு தெரியாது. ஆனா எந்த லெவல்ல இறங்கி மக்களும் இருக்காங்க அப்படின்னு இன்னெல்லாம் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்னைக்குடா இதெல்லாம் முன்னேறுவீங்க அப்படின்னு எவனாவது யோசிச்சு பார்க்கானா, நம்ம வாழ்க்கை என்னாச்சு, நம்ம எங்க போறோம், நம்ம படிப்புக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுவோம். தமிழ்நாடே கடவுளுக்கு கோயில் கட்டுற கூட்டம்னு இது இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் வந்தாலும் இவங்களாம் மாற்ற முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் எவனாவது கத்திட்டு கிடப்பான் தெரியுமா, அவனுக்கு எவனாவது ஒருத்தன் மாறி அந்த கூட்டத்தில் கத்திக்கிட்டு இருக்கவன் அவன் ஒரு உலகத்தை உருவாக்கி அவன் ஃபேமிலியெல்லாம் நல்லபடியாக வச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸை நல்லபடியாக வச்சு, அவன் ஊருக்கு நல்லபடியாக வச்சு, அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கத்திட்டு கிடக்கலாம். ஒருத்தன் அந்த 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி உனக்கு காம்பவுண்ட் சேர் போட்டு அந்த ஆடு மாடு மாதிரி கத்த வச்சிருக்காங்களா, அந்த கூட்டத்தில் இருக்க என்னைக்காவது ஒருத்தன் அவன் ஸ்டேஜில் இருந்து அவனை சுற்றி ஒரு கூட்டம், அவனை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு புரோஜனம் இருக்கும். தேங்க்யூ.